காலகட்டத்தை ஜோதிடர்கள் வழிகாட்டுவது சிறப்பு தான். அப்ப அங்க நம்ம இத சொல்லியே போட வைக்கணும். ஏன்னா சொல்லி இப்ப ஆயுள் காப்பீடு நிர்வாகம் எல்லாமே என்ன சொல்லுது? விபத்து காப்பீடுன்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தாங்க பணம் வரும்னு அவங்களே சொல்லி இன்னைக்கு நெறைய பாலிசில இன்னைக்கு அத போடுறாங்க. விபத்து காப்பீடுலாம் போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வண்டி வாகனம்லாம் நெறைய அந்த மாரி தாங்க இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால நமக்கு அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அனைவருக்கும் அது உணர்த்தக்கூடிய விஷயம் தான். அப்ப அந்த நிகழ்பாடும் நம்ம இதில சரின்னு தான் பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த 8ஆம் அதிபதியோட ஒரு காலத்தில் இன்சூரன்ஸ் போடும்போது அந்த பாவம் ஆக்டிவேஷன் ஆகி இன்சூரன்ஸ் ஜெயிக்குது. ஜாதகர் தோக்குறார். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நெறைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது சரியா வருகிறது. அதனால தான் 8ஆம் பாவம் இன்சூரன்ஸ்ங்கிறோம். ஆனா சேமிப்புக்கு உண்டான பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னாலும் 8 தான். மறைச்சு வைக்கிற பாவம் 8. நம்ப மறைமுகமான ஒரு சேமிப்பு 8 தான். விபத்துங்கிறது, இன்சூரன்ஸ்ங்கிறது 8 தான். அப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பணம் வரும்னு சொல்லக்கூடிய இடமும் 8 தான். அப்ப அந்த பாவத்தை எல்லாம் இந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது, இது 8ஆம் இடத்துல அமரக்கூடிய கிரகங்களும், 8ஆம் அதிபதி தசாகாலங்கள் நடக்கும்போது, இந்த எந்த ஒரு ஜாதகத்துக்கும் இது பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கிறது என்பது இந்த ஜாதகமே ஒரு உதாரண ஜாதகமாக இந்த இடத்துலயும் பதிவு செய்திருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த ஜாதகரோட நிலைப்பாடு பார்க்கும்போது நவாம்ஸ்ல போய் குரு பகவான் ஆட்சி பெற்றுட்டார். 7ல் இருக்கிற ராசியில் 7ல் இருக்கிற குரு பகவான் நவாம்ஸ்ல போய் ஆட்சியே பெற்றுட்டார். அப்ப ஆட்சி பெற்றிருக்கும்போது அந்த 8ஆம் இடம் 8ஆம் இடம் ஆட்சி பெற்றிருந்தா வலு குடியிரும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க 8ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கும்போது குரு ஆயுள் ஸ்தானத்துக்கு அது மாரகத்துல போய் ராசியில உட்கார்ந்துட்டாரு. அப்ப அது நடக்கக்கூட பாதகாதிபதியோட புத்தி வேற நடக்குது. அப்ப அந்த குருவுக்கு 12ல சனி வேற புத்தி நடத்துறாரு. அதனால இந்த ஜாதகத்துக்கு அந்த நிலைப்பாடை குடுத்துச்சு. அப்ப நம்ம இங்க தலைப்பு என்ன? இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, 8ஆம் பாவம் தசாகாலங்கள், 8ல் அமரக்கூடிய தசாகாலங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா? அவமானத்தை கொடுத்துச்சா? அப்படின்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் பணமும் குடுத்து அதிர்ஷ்டமும் கிடைச்சது. காலமுள்ள ஒரு அவமானத்தை ஏற்படுத்துற மாரி அந்த பையன் இறப்பு செய்தி பெரிய துக்கமாக நடந்தது. அந்த ஜாதகத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு இழப்பு. அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பு. ஒரு வெளியில அவங்க ஒரு போக கூட ஒரு தலைய தூக்கி போ முடியல. ஒரு சுப நிகழ்வுக்குலாம் கூட கலந்துக்க போகும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட கலந்துக்க முடியல. தலகுனிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த குடும்பத்துக்கு இன்று வரைக்கும் நிகழ்த்தி உள்ளது என்பது நான் பார்த்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை இந்த பராசர யூடியூப் சேனலிலும், பராசர வாட்ஸ்அப் தளத்திலும் இத பதிவு செய்கிறேன் நண்பர்களே. அப்ப ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் ஜாதக ரீதியா போடணும்னா 8ஆம்